ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தேசத்தின் தேர்தல் முடிவுகளை வெளிவரும் ஒரு நாளாக உள்ளது. பலர் எதிர்பார்ப்புடன், சிலர் பதட்டத்துடன், இன்னொரு சிலர் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், உண்டாயிருக்கும் அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. இது என்ன சொல்கிறது என்றால், இந்த உலகம் எந்த அதிகாரமும், எந்த ஆட்சியும், எந்த அரசும் தலைவர்களால் இருந்தாலும் அவை தேவனுடைய அனுமதி இல்லாமல் வருவதில்லை. நம் யாரை தேர்ந்தெடுத்தாலும் இறுதியில் நடைபெறுவது தேவனுடைய சித்தமே. தேர்தல் முடிவுகள் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது தேவனுடைய திட்டம் ஒரு பகுதி என்று நாம் நம்ப வேண்டும். சில நேரங்களில் முடிவுகள் நம்மை மகிழ்ச்சியாக்கலாம், சில நேரங்களில் அது நம்மை ஏமாற்றலாம். ஆனால் தேவனுடைய மக்கள் என்ற நிலையில் கோபம், எரிச்சல், விரோதம், பகை ஆகியவைகளை நீங்கள் விட்டுவிட்டு ஜெபம், சமாதானம் தான் நம்முடைய பதிலாக இருக்க வேண்டும். தேவன் ஏற்படுத்திய அதிகாரங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் நீதியோடு ஞானத்தோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நீங்களே அவர்களை நடத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். அரசுகள் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய எதிர்காலம் எந்த அரசியல்வாதி கையிலும் இல்லை, அது தேவனுடைய கையில் இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவின் நாளிலும் நாம் சொல்ல வேண்டிய ஒன்று, கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும். எது நடந்தாலும் தேவன் காட்டியபடி இருக்கட்டும், அவர் நன்மை காணவே செய்வார். ஆதலால் இந்த வேளையிலும் நீங்கள் கவனத்துடன் இருங்கள், ஜபத்துடன் இருங்கள், பயப்பட வேண்டாம், குழம்ப வேண்டாம். தேவன் முன்குறித்த காரியத்தை, தேவன் நினைத்த காரியத்தை, தேவனின் சித்தம் இந்த தேர்தலின் முடிவுகள் நமக்கு காட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம் தேசத்தையும் நல்ல ஒரு ஆட்சியை அமைய தேவன் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.